தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுல உயர ஆரம்பிச்சதுன்னா இந்த இந்தியாவிலேயே அது வந்து உயர அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ என்ன கோல்ட்மன் சாக்ஸும் மற்ற கம்பெனிகள்லாம் அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்காங்க, $3000 தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ப தங்கம் வாங்குறதுக்கு இது சரியான நேரமா? இந்த வாரம் ஏறுமா ஏறாதான்னு எனக்கு தெரியாது. அப்படியே மிஸ் ஆனாலும் இந்தியா மேல பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா அமல்படுத்துமா? 100% அமல்படுத்துவாங்க. கனடா, மெக்சிகோ, சைனா மேலேயே இப்போ வரி கொண்டு வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா 25%. இதை வந்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் டேக்ஸை தமிழில் மாற்றி சொல்கிறீங்க. ஸோ இந்தியா எவ்வளோ டேக்ஸ் அவங்களோட குட்ஸில் போடுறாங்களோ அதே டேக்ஸை நான் இந்தியா மேலேருந்து வர குட்ஸில் போடுவேன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்று சரி, கருத்தும் கிடையாது. அப்படி அமல்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை விளைவுகளை உண்டாக்கும்? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட் சரண்டர் பண்ணுறதுக்கு ரெடி, அதாவது ஆயுதத்தை போட்டு கையை நீட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. பியூஷ் கோயல் ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கிறாரு. ட்ரம்ப்பை அவர் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் ட்ரம்ப் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காங்கிரஸ்கிட்ட பேசின ஸ்பீச்சில் நான் மோதியை மிரட்டினேன், அதாவது இந்தியாவை மிரட்டினேன்னா மோதியை மிரட்டினேங்கிற மாதிரி தான் நம்ம அர்த்தம் ஆகணும். நான் இந்தியாவை மிரட்டினேன், அவங்க எல்லா டேக்ஸையும் குறைக்கிறேன்ட்டாங்க. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பர்பான் விஸ்கிக்கு குறைச்சிட்டாங்க டேக்ஸை. அதனால இது மாதிரி தான் என்னோட சக்ஸஸ்ஸு, இந்தியா எல்லா டேக்ஸையும் குறைச்சிருவாங்கன்னு. நம்ம ஊர் பேப்பர்லலாம் என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, இவி கார்களுக்கு டேக்ஸை நம்ம குறைப்போம் அப்படிங்கிறது சர்ச்சையாயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து டெஸ்லா வேலைக்கு சேர்க்குறாங்க. ஸோ அதில் வந்து இவி வெஹிக்கிளுக்கு 10% டேக்ஸோ 15% டேக்ஸோ கொண்டு வருவாங்க. ஆனால் இதில் என்ன ஆகும்னா, இவி வந்து நம்ம டெஸ்லா வாங்க மாட்டாங்க. டெஸ்லா வேணால் 2 பேர் 3 பேர் பெரிய பணக்கார முதலைங்க வாங்குவாங்க. இதனால என்ன ஆகும், சைனாலேருந்து கார் வந்து வரிசையாக வந்து இறங்கும். டாட்டாக்கும் மஹேந்திராக்கும் பின்னடைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஆகும்னா, டாட்டா ஆல்ரெடி செரி அப்படின்னு ஒரு சைனீஸ் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்காங்க. அப்படி மார்க்கெட் ஷேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிச்சுன்னா செரி காரை கொண்டு வந்து இங்கே இறக்கிடுவாங்க டாட்டாவும். ஸோ ஆக மொத்தம் இது வந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லையோ, சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரப்போகிற காரோட எண்ணிக்கையை ஏற்ற முடியும். ஏன்னா நீங்கள் வெறும் அமெரிக்காவுக்கு மட்டும் தனியாக கார் சொல்ல முடியாது, பாலிசி எல்லாருக்கும் சேர்ந்து போடணும். அப்போ சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் காருக்கு தான் இது சாதகமாக இருக்கும். இன்கேஸ் இதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு என்ன மெயினாக நான் தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும். தமிழ்நாட்டை தான் நம்ம டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். ஏன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே தான் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த காலத்து டிவிஎஸ்ஸு, ராணே இவங்கெல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அப்போது நான் கடைசி பார்த்த வரைக்கும் ஜிஎம் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் கார் கம்பெனிக்கு நிறைய ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அமெரிக்காவுக்கு ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ணுறது $1.3 பில்லியன் பெர் இயர் ஆர்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் 12,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்காலேருந்து மருந்து கொண்டு வரதில் நம்ம நிறைய டியூட்டி போடுறோம். இன்ஃபேக்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு நான் கொஞ்சம் குறைச்சேன்னு வேறு அம்மா பேசினாங்க பட்ஜெட்டில். பட் நம்ம ஊரில் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி டேக்ஸ் நம்ம குட்ஸில் போட்டாங்கன்னா, நம்ம ஊருக்கு மருந்து கம்பெனிலாம் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரக் கம்பெனியில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம மருந்து குறைக்கலைன்னா. இப்போ அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களோட அந்த பொருட்களுக்கான வரி அப்படிங்கிறது அது குறைச்சதுன்னா நமக்கு ஏதாவது இழப்பு பெருசாக ஏற்படுமா? என்ன இழப்பு? உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம சொந்தமாக இங்கே ஊரில் வந்து ரேடிகோ கைட்டான், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இவங்கெல்லாம் இந்த விஸ்கியை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் அதே வேலையில் அமெரிக்காலேருந்து விஸ்கி கொண்டு வந்து இறக்கினீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி முடிஞ்சதை சொல்கிறேன் நான், அந்த விஸ்கியை கொண்டு வந்து இறக்கினீங்கன்னா இங்கே வேலை போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து டெஸ்லா அமெரிக்காவில் பண்ணுற டெஸ்லா இங்கே வராது. சைனாவில் ஷங்காயினுங்கிற ஊரில் அவங்க ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அந்த டெஸ்லா வண்டி தான் உள்ளே வரப்போகுது. ஸோ இங்கே மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போ பெருசாக பிளான்ட் போட்டிருக்காங்க. 2 எஸ்யூவி எலக்ட்ரிக் எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருக்காங்க 22 லட்சம் ரூபாய்க்கு. அந்த 22 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 30 லட்ச ரூபா கொடுத்து டெஸ்லா காரே வாங்கிடலாமேன்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இது மஹேந்திராவுக்கு பெரிய இழப்பு. டாட்டா வந்து இது வரைக்கும் 12-13 லட்ச ரூபா கார் ஒன்றும் ஆகாது. பட் டாட்டாவும் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே கார் கொண்டு வந்தால் அது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் டாட்டாக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஜேஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஹை எண்ட் கார் அவங்களால வந்து டெஸ்லாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஹை எண்ட் கார் கொண்டு வரலாம். அதே சமயத்தில் வந்து செரியோட சேர்ந்து சைனாலேருந்து கார் இறக்கலாம். ஸோ சைனாலேருந்து இந்தியாவுக்கு வர ப்ராடக்ட்ஸோட ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அமெரிக்காலேருந்து வருங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். இல்ல இப்போ இது சைனா, சீனா, கனடா இதெல்லாம் வந்து அமெரிக்காவை வந்து தயங்காம எதிர்க்கிறாங்க. ஆனா இந்தியா அப்படியான எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஏன் தயங்குது? அதே மாதிரி தான் இது எப்போதுமே நடந்தது தான். மக்கள் மறக்கிறது அவங்க கடமை. நம்ம வேலை அதை நினைவுபடுத்துறது திரும்பி திரும்பி. ம். சைனா நம்மக்குள்ள ஊருக்குள்ள வந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை பிடிச்சம்போது பிரதமர் சி வேர்டே சொல்லலை. சைனாங்கிற வார்த்தையை அவர் திறக்கல. அதே மாதிரி தான் அவரோட ஒரு பெரிய புத்தியை அவர் பார்த்தாருன்னா அவர் அப்படியே சைலண்ட்டாக இருந்துருவார். நீங்கள் ட்ரம்ப்போட அவரோட நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட பார்த்தீங்க. ட்ரம்ப் தான் அவருக்கு சொல்கிறாரு, இது உங்களுக்கு கேள்விப்பா, நீங்கள் பதில் சொல்கிறீங்களா, அதுக்கும் சேர்த்து நானே பதில் சொல்லட்டுமான்னு கேட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசலை. அதே மாதிரி நம்ம ஊர்க்காரங்களை வந்து ஆடு மாடு கட்டி போடுற மாதிரி கட்டிட்டு போடும்போது கூட பிரதமர் ஒரு வார்த்தை பேசலை. சரி, அமைதியா இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாயிடுமா? இது அது எப்படி எப்படி அது இதை எப்படி சமாளிக்க அப்ப அப்படி இந்தியா? கிடையாதுங்க. அஹ். அமைதினா எல்லா இடத்துலையும் அமைதி காக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் எல்லா இடத்துலையும் அமைதி காமிச்சாரு. ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டாக எடுத்தார். ட்ரம்ப்கிட்ட பேச தைரியம் இல்லாத பிரதமர் இங்கே நம்ம லோக்கலில் ஆனந்த விகடன் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அந்த கார்ட்டூனில் ம். வந்து உண்மையை ஃப்ரண்ட் கவராக போட்டாங்க. ம். அதுக்கு கோவம் வந்த அண்ணாமலையும் முருகனும் அதை பேன் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. ம். கோர்ட் அதை தள்ளுபடி செஞ்சிருச்சு. அங்கே ட்ரம்ப்கிட்ட பேச தைரியம் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆனந்த விகடனை போட்டு மிரட்டி என்ன யூஸ்? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனந்த விகடனுக்கு ஒரு பழைய ஹிஸ்ட்ரியே இருக்குது. எம்ஜிஆர் வந்து பாலசுப்ரமணியம் மிரட்டின போது கூட அவர் படியில் ஒரு நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். கடைசியில் கோர்ட்டை கேஸ் ஜெயிச்சு அந்த 5 ரூபா நோட்டை 1 ரூபா நோட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தார் அவர். அதனால ஆனந்த விகடன் தான் மசியுமானா மசியாது. இங்கே வேணால் நம்ம ஆனந்த விகடனை மிரட்டலாம். ம். ட்ரம்ப்பை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் பயம்தான். ம். ம் நம்ம என்ன இந்திரா காந்தியா என்ன பேசுறதுக்கு? ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமா பார்க்குற மாதிரி தெரியுதுல்ல? ட்ரம்ப் வந்து நம்மளை மிரட்டுறாரு. நீங்கள் நடவடிக்கைங்கிறது வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வரப்போகுது. நம்ம அவர் மிரட்டுறதுக்கே பயந்துட்டோம்ல. ஒரு நாய் கொலைக்கும் கடிக்கும். ம். நாய் கொலைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பயந்து ஆயுதத்தை கீழே போட்ட மாதிரி தானே பொருள். சைனாக்காரன் தைரியமாக எதிர்க்கிறான். அவன் மேலே டேக்ஸை ஏற்றுறான். நீ என்ன வேணால் டேக்ஸாக போடுங்கிறான். இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார்ங்கிறான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரராக இருக்கிற வாரன் பஃபட்டே என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் பண்ணுறது தப்பு, ஆக்ட் ஆஃப் வாருங்கிறாரு. வேற வாரன் பஃபட்டே சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரரில் ஒருத்தர் வாரன் பஃபட்டே அது ஆக்ட் ஆஃப் வாருங்கிறாரு. ஆனால் நம்ம பிரதமர் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த சைடில் இருக்கிறவனே நியாயமாக சொல்கிறான், இது போர்னு. சைனாக்காரன் போருங்கிறான். கனடாவில் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னொரு புது பிரைம் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுறாங்க அந்த லிபரல் பார்ட்டி. மார்க் ஹென்ரிங்கிறவர் இன்னைக்கு எலெக்ட் ஆயிருக்காரு. அவங்க கூட வந்து தைரியமாக ஜஸ்டின் ட்ரூடோ பேசுகிறாங்க. மெக்சிகோவில் ஒரு லேடி பிரசிடென்ட் பேசுகிறாங்க. பேசாமல் மௌனம் காக்குது இந்தியா மட்டுமே. குடியுரிமை சட்டம், விசா இதெல்லாம் வந்து இந்தியர்களை எந்த அளவுக்கு பாதிக்குது? இதில் வந்து H4ன்னு ஒரு வீசா இருக்குது. ம். அதாவது H1Bல அமெரிக்காவுக்கு போய் வேலை செஞ்சு அவங்க டிபெண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கு 21 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்கள இந்தியாவுக்கு அமுச்சிடுவேன்னு மிரட்டிட்டு ம். இருக்காரு. ம். பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ம். இப்போ இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு க்ரீன் கார்டுக்கு 20 வருஷம் 30 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அவங்க பசங்க இங்கே பிறந்து இந்தியாவில் பிறந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 3-4 வயசில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க 21 வயசு ஆகிறதுக்குள்ள அப்பாவுக்கு குடியுரிமை கிடைக்கலன்னா, க்ரீன் கார்டு கிடைக்கலன்னா அவங்கள திரும்பி இந்தியாவுக்கு அந்தந்த ஊருக்கு வெளியேற்றுவேங்கிறாரு. அது நம்ம ஊர் பசங்க அங்கே போய் பசங்க 2 வயசு 3 வயசு இருக்கிறச்சே போய் 21 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பசங்களை திரும்பி அமிச்சாருன்னா அது ஒரு பெரிய சோஷியல் அன்ரெஸ்ட்டை கிரியேட் ஆகும். பல பேரை வந்து பசங்களை மட்டும் அமிச்சா பேரண்ட்ஸும் திரும்பி வருவாங்க. அதுக்கு நம்ம சர்க்கார் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியல. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெய்சங்கர், நீங்களே எல்லாரையும் கட்டி போட்டு கூப்பிட்டு வராதீங்க. சால்வடாரு, பனாமா அப்படின்னு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஊரில் பிணைக்கைதியாக வைங்க. அங்கேருந்து மெதுவாக அவங்க ஊருக்கு போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பற்றி பிரதமர் மோடி பேசாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது.
சட்டவிரோத அண்ட் குடியேற்ற இதுல இன்னொன்னு இல்ல அந்த சட்டவிரோதமா சட்டவிரோத குடியேற்றிகளை வந்து வெளியேற்றதுல ஏன் இவ்வளோ கடுமை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அதுதான் நாங்களும் கேட்குறோம். ஆ. அதுவும் என்ன தமிழ்நாட்டா, இல்ல தமிழ்நாட்டு, தெலுங்குக்காரங்க, இல்லாட்டா மலையாளக்காரன், இல்லாட்டா கன்னடாக்காரன் தான் போயிருக்கான். போனவன்லாம் முக்காவாசி பேர் குஜராத்தி. பாலும் தேனுமா ஆறா ஓடுற குஜராத்லேருந்து தான் பாதி பேருக்கு போயிருக்கான். மீதிக்கு இருக்கிறவன் பஞ்சாப்லேருந்தும், ஹரியானாலயும் போயிருக்கிறான். ஏன்னா மக்கள் அங்க கேட்குறாங்க, "ஏன் நீங்க போறீங்கன்னு?" கேட்டா, "இங்க வேலை வாய்ப்பு இல்ல. குஜராத்ல வேலை வாய்ப்பு இல்ல. பஞ்சாப்ல வேலை வாய்ப்பு இல்ல. ஹரியானால வேலை வாய்ப்பு இல்ல. அதனால நாங்க போறோம்ன்னு அவங்க பேட்டி குடுத்துருக்காங்க. எங்க நிலத்தெல்லாம் வித்துருக்காங்க. ஏஜென்ட்ஸ் மூலமா எங்கள அனுப்பிச்சிருக்காங்கன்னு. அந்த ஏஜென்ட் எங்கள மிஸ்கைடு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஏஜென்ட் மேலயும் எந்த ஆக்ஷனும் எடுத்ததா தெரியல நம்மளுக்கு. சரி, அப்ப இனிமேல் இந்த இந்திய அமெரிக்க உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ட்ரம்ப் சொல்லுவாரு, நம்ம கைய கட்டிட்டு சொன்ன பேச்சு கேட்போம். ஒரு காலத்துல ம். ஒரு அமெரிக்கன் இந்தியன்ல எம்பசில ஒரு திவ்யா கொதர்பாடேன்னு ஒரு மராட்டி பெண்மணி, தலித் பெண்மணி நம்ம வந்து இப்போ யுஎஸ்ல கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாரி கையில விலங்கு மாட்டுனாங்க. உடனே அந்த காலத்துல பிரதமர் மன்மோகன் சிங், முதுகெலும்பு உள்ளவரு. அவர் என்ன பண்ணாரு, யுஎஸ் எம்பசியே நிறுத்திட்டாரு. ஆர்மி சைட 4 சைடு வச்சு, யுஎஸ் எம்பசில யாரும் உள்ள வர முடியாது, வெளில போ முடியாத மாரி பண்ணிட்டு, வெறும் சாப்பாட்டுக்கும், தண்ணிக்கு மட்டும் தனியா ரூட் போட்டாரு. அது பேசாம மௌனம்னு இவங்கலாம் சொன்ன மன்மோகன் சிங். இங்க இவரு ட்ரம்ப்ப பத்தி வாயே தொறக்க மாட்டேங்கிறாரு. சைனா பேசுறான், கனடா பேசுறான், மெக்சிகோ பேசுறான். ஆனா நம்ப பிரதமர் மோடி மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை மட்டும் இப்ப பிராயஷ்சித்தமா 4 சாட்டை எடுத்து அடிச்சுப்பாரான்னு நான் கேட்கணும். ம். ம். எல்லா உலக நாடுகளுமே நெருக்கடிக்கு உள்ளாகுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்தியா மட்டும் இல்ல. நீங்க சொல்றதுபடி உலக எல்லா நாடுகள். ஊருமே நெருக்கடி. ம். யூரோப் அவங்களோட இத்தன நாள் 70 வருஷமா இருந்த யூரோப் நாடே ம். நெருக்கடியில போயிருக்கு. ம். இன்ஃபாக்ட் யுக்ரைனுக்கு நான் இனிமே இத குடுக்க மாட்டேன். ஆயுதம் குடுக்க மாட்டேன்னு. அப்ப வந்து ம். ஃப்ரான்ஸு, யூகே மத்த ஊர்லாம் சேர்ந்து நாங்க எய்ட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எல்லாத்தையும் திருப்பி போட்டாரு. இதுல எப்படி காமெடி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பூட்டினோட சேராதீங்கன்னு. கடைசியில அவர் போய் பூட்டினோட சேர்ந்துட்டாரு. ம். சைனா வந்து பூட்டின சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான் இத்தன நாளு. ம். இது அப்படியே கன்டினியூஸா சைனா யூரோப்ப சப்போர்ட் பண்ணுவான். ம். அதாவது நம்ம ஊர்ல கிரிக்கெட் ஆடுவாங்க. கிரிக்கெட் ஆடுறச்ச சைடு பிரிச்சுப்பாங்க. நீ இந்த பக்கம், நான் அந்த பக்கம், நான் இந்த டீம் எடுத்துக்கிறேன், அந்த டீம் எடுத்துக்கிறேன்னு. சைனாவும் பூட்டினும் ஒரு டீம்ல இருந்தான். இவரு போய் பூட்டின்ட்ட பேசினா, சைனா வந்து ஐரோப்பா டீமுக்கு வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இவங்க தான் இந்தியா தான் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி மௌனமா இருக்குது. இப்போ அ சீனாவாகட்டும், கனடாவாகட்டும் இவங்கலாம் எதிர்க்கக்கூடிய நாடுகள் இருக்குதுல்ல. இவங்கள எப்படி கையாள போகுது யாரு? அமெரிக்கா? சைனா ரொம்ப தெளிவா இருக்கிறான். நம்மள மாரி அவர் வெறும் வாயால பேசல. அவரு வந்து இப்ப வந்து ஏஐன்னு மிரட்டுனாங்க. அவன்ட்ட இருக்கிற சிப்ப வச்சே அவன் டீப் ம். சீக்ன்னு ஒரு ஏஐய ரெடி பண்ணி காமிச்சுட்டான். ம். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பாதி விலையில வந்து ம். ஒரு கேன்சர் ட்ரக் ரெடி பண்ணி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிட்டான். ம். அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் கரன்சிய 10% விழ விட்டான். ஸோ நீ எவ்வளோ தூரம் வரி போட்டாலும், அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஊர்ல வரிய இறக்கி, குட்ஸ அவன் பாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கான். இந்த வருஷம் மட்டும் இந்த மாசம் மட்டும் $543 பில்லியன் சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு குட்ஸ் போயிருக்குது. ம். இந்தியா வந்து போன வருஷம் ஃபுல்லா $100 பில்லியன் சைனாட்டேருந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் நம்ப. அதாவது $100 பில்லியன் டாலருங்கிறது 8,50,000 கோடிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பணத்த சைனாக்காரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். நம்ம மௌனமா இல்ல. மௌனமா எக்ஸ்போர்ட்லயே நம்மளது ரொம்ப மோசமா போயி, நம்ம எக்ஸ்போர்ட் குறையுது, இம்போர்ட் ஏறுது. அத இந்த சர்க்கார் வேடிக்கை பார்த்துட்டுருக்கு. இந்த அதிரடி, ஆக்ஷன் இதெல்லாம் வந்து அமெரிக்கர்கள் மத்தியில வந்து ட்ரம்ப்புக்கு என்ன மாதிரியான பேர உண்டாக்கியிருக்குது? அது அங்க வந்து ஒரு மாரி வரவேற்ப பெற்றிருக்குதா? அப்படின்னு நான் நினைக்கல. ம். இப்பவே அமெரிக்கர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஆட்கள புடிச்சு வெளில அனுப்புறதுல சந்தோஷத்த காட்டினாலும், அமெரிக்கால முட்டை விலை பயங்கரமா ஏறியிருக்கு. முட்டையில ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. அது மாதிரி அங்க விலைவாசி ம். ஏறியிருக்கு அமெரிக்கால. ம். ஸோ, இப்ப எல்லாரும் வந்து அமெரிக்கால விலைவாசி ஏறுமா? ம். அப்படிங்கிற ஒரு கவலை. 2வது ம். அமெரிக்கால ரிசெஷன் வரும் அப்படின்னு அவங்க பேங்க்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த ரிசெஷன் வந்ததுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் சரியும். நம்ம ஊர் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரியும். அவங்க ஊரு ஃபெடரல் ரிசர்வ் ஜெரோம் பவுல்ங்கிறவரு ட்ரம்ப்ப எதிர்க்கிறவரு. அவர் என்ன சொல்றாரு, ரிசெஷன் வரதுக்கு முன்னாடி அமெரிக்கால பணவீக்கம் ஏறுங்கிறாரு. பணவீக்கம் ஏறுனா அங்க வட்டி விகிதம் ஏறும். நம்மளோட ரூவா இன்னும் வீக்கன் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு.
அதனால் ஒரு வருஷம் 15 மாதத்துக்குள்ளே நம்ம 95 ரூபா வரைக்கும் ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரை வந்து எப்படி கையாளுவார் ட்ரம்ப்? ட்ரம்ப்பு மிரட்டுவார், யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்பாரு. அப்போ உக்ரைனை கைவிட்டுருவாரு. அவர் யுக்ரைனை கை விட்டுட்டேங்கிறாரு. ஆனால் யூரோப்பெல்லாம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க. இப்போ யுக்ரைன் ரஷ்யா போரில் சைனா எந்த நிலையை எடுக்க போகுதுங்கிறது ஒரு முக்கியம். இப்போ யூஎஸ் பெல்ட்டி அடிச்சதுன்னா சைனாவும் பெல்ட்டி அடிக்கலாம் இல்லையா? அதனால் அந்த போர் அப்படியே ஒரு எய்தர் ஒரு சீஸ்ஃபயர் வரும், இல்லாட்டா ஸ்டேல்மேட்டில் போய் முடியும். இப்போ தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் உயர ஆரம்பிச்சதுன்னா இந்த இந்தியாவிலேயே அது வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக ஏறும். அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ என்ன கோல்ட்மன் சாக்ஸும் மற்ற கம்பெனிகள்லாம் அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அடிக்கிற பூத்தில் வந்து இந்த வாரத்திலேயே $3000 தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. $3000ங்கிறது ஒரு அவுன்ஸ். ஒரு அவுன்ஸுங்கிறது சுமார் 30 கிராமுக்கு. 30 கிராமுக்கு $100 ஏறுங்கிறாங்க. அப்படின்னா இங்கே 300-400 ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காத்தால 8080 ரூபா இருக்குது 22 கேரட் கோல்டு. இது மேலே நீங்கள் ஜிஎஸ்டி சேர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் காயினா வாங்கினா கூட ஸ்டாம்பிங் சார்ஜ் சேர்க்கணும். இதில் நீங்கள் ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் ஒரு கிராமுக்கு. அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அமெரிக்காவில் நேற்றுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தங்கம் வாங்குறதுக்கு இது சரியான நேரமா? இந்த வாரம் ஏறுமா ஏறாதான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதத்தில் 200-300 ரூபா ஏறிடும். அப்படியே மிஸ் ஆனாலும் அடுத்த 3 மாதத்தில் ஏறிடும். 9000 ரூபா கிராம் போகும். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, சாவரின் கோல்ட் பாண்டுன்னு நம்ம ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அரசாங்கம் அதை இஷ்யூ பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. ப்ரீமெச்சூராக அதை க்ளோஸ் பண்ணி வாங்கிறதுக்கு பார்க்குறாங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.